பொதுவா நிறைய பேருக்கு L4, L5, L5, S1 லெவல்ல வந்து டிஸ்க் பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு. இந்த டிஸ்க்ல பாதிப்பு வந்து பல்ஜ்னால இருக்கலாம், ப்ரொலாப்ஸ், ப்ரொட்ரூஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த பாதிப்பு இருக்கிறதுனால தான் வந்து பேக் பெயின், முதுகு வலி இருக்கு, சயாட்டிகா போன்ற வலி இருக்கு. இந்த மாதிரியான வலிகளை வந்து சீக்கிரமே சரி பண்றதுக்கு எந்த மாதிரி செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் இப்ப சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. பொதுவா டிஸ்க் பல்ஜ் L4, L5ல வரும், L5, S1 லெவல்ல வரும். அந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து 2 தண்டோட எலும்பு, வெர்டிபிரல் பாடின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் வர்றதுதான் டிஸ்க். இதுக்கு சென்டர்ல மேல வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்ல வர்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அரை சாய் வர்ற நரம்புகள். இந்த நரம்புல தான் வந்து இந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிறதுனால, இது போல பல்ஜ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா இந்த நரம்பு வந்து அழுத்தப்படுது. இந்த பல்ஜ் எதனால ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்ட்ரெயின் வந்து இந்த டிஸ்க்ல விழுறதுனால வரும், சில இன்ஜுரிஸ்னால வரும், டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதனால கூட இந்த டிஸ்க்ல வந்து ஹைட்ரேஷன் குறையிறதுனால வரும், பசத்தன்மை குறையிறதுனால வரும். இதனால வந்து அந்த நரம்பு அழுத்தப்படுறதுனால தான் வந்து பேக் பெயின், சயாட்டிகா போன்ற வலியெல்லாம் வந்து வரும். சயாட்டிகா வலி வந்துருச்சு அப்படின்னா வலி வந்து இடுப்புல மட்டும் இருக்காது, இடுப்பு பகுதி, பட்டக்ஸ் பகுதி, தொடப்பகுதி, கெண்டைக்கால் தசை, கால் பாதம் வரைக்கும் வலி வந்து கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கும், கால் பாதம் மறுத்து போன மாதிரி இருக்கும், கால் பாதம் ஊசி குத்துற போல இந்த மாதிரி சிம்டம்லாம் இருக்கும். இந்த மாதிரியான வலிகள் டிஸ்க் பல்ஜ்னாலேயோ ப்ரொலாப்ஸ்னாலேயோ வந்திருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே வந்து சரி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். அதான் வந்து இந்த டிஸ்க் பல்ஜோ, ஹெர்னியேஷனோ இல்ல ப்ரொலாப்ஸோ, எக்ஸ்ட்ரூஷனோ சரியாகிறதுக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா வெயிட் தூக்குறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதே போல தேவையில்லாத மூவ்மெண்ட் வந்து செய்யக்கூடாது. ஒரு மூவ்மெண்ட் நீங்க செய்ய வந்து அந்த ஆக்டிவிட்டினால வந்து உங்களுக்கு வலி வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது. எந்த ஆக்டிவிட்டியில வந்து வலி அதிகமாகுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு இதை செஞ்சா அதிகமாகுது அப்படின்னா அதை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா வலி அதிகமாச்சுன்னா உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன், அதாவது டிஸ்க்ல ஏற்பட்டிருக்க ரணம் வந்து சீக்கிரம் ஆறாது. அதனால அது ஆறணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம இருக்கும். டிஸ்க் பல்ஜ் இருக்கவங்க வந்து ரெண்டாவதா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்காரும் போது வந்து ஒரு சேர்ல உட்காடுறீங்க அப்படின்னா இது போல ஒரு பெட்ஷீட்டோ ஒரு டவலோ எடுத்துக்கோங்க. இது போல நல்லா ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. லோயர் லம்பார், அதாவது கீழ் முதுகு கீழே இதை வச்சுட்டு நல்லா இப்படி சாஞ்ச மாதிரி உட்காருங்க. இப்படி சாஞ்ச மாதிரி உட்காரப்போ அந்த கீழ் முதுகுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சி ஷேப் வந்து மெயின்டைன் ஆகும், அந்த சி ஷேப் கர்வ் வந்து மெயின்டைன் ஆகும். இப்படி அப்படி மெயின்டைன் ஆகுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பல்ஜா இருக்க டிஸ்க் இப்படி பல்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சி ஷேப் வந்து ரொம்ப நேரம் உட்காரப்போ மெயின்டைன் பண்றதுனால அது இன்வெர்ட்ஸா வந்து உள்ள போகும். சி ஷேப் மெயின்டைன் பண்ணலைன்னா டிஸ்க் பல்ஜ் வந்து அப்படியே இருக்கும். அதே போல இப்படி நல்லா இப்படி குனிஞ்ச மாதிரி வளைஞ்ச மாதிரி உட்கார்றப்போ வந்து பல்ஜ் வந்து உள்ள போகாது, ஹீலிங் ப்ராசஸ் உள்ள சீக்கிரம் வந்து அந்த ரணம் ஆறாது. அதனால ரெண்டாவதான இது வந்து இதை நீங்க கண்டிப்பா உட்காரும் போது ரொம்ப நேரம் உட்காரீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மூணாவதா வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, எப்பவுமே வந்து ஹைட்ரேஷனா இருக்கணும். ஹைட்ரேஷனா இருக்கணும் அப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கணும். நம்ம உடம்புல வந்து தண்ணி தன்மை வந்து குறையக்கூடாது. ஏன்னா இந்த டிஸ்க் வந்து 90 to 95% வந்து நீரால் ஆனதுதான், தண்ணீரால் ஆனதுதான். அதனால நம்ம உடம்புல வந்து தண்ணி வத்துற மாதிரி, நாக்கு வறட்சி ஆகிற மாதிரி, டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். நார்மலா குடிக்கிறத விட டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கூட அதிகமாகவே வந்து தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்கிறப்போ வந்து நம்ம உடம்பு வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டா இருக்கும். சப்போஸ் டீஹைட்ரேட் ஆயிட்டு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வந்து உடம்புல இருக்க மற்ற உறுப்புகள்ல இருந்து எடுக்கும். அதே போலதான் டிஸ்க்லயும் வந்து எடுக்கும். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா டிஸ்க்ல இருக்க பசத்தன்மை வந்து இன்னும் குறையும். அப்படி இதை போல இன்னும் குறையிறதுனால என்ன ஆகும்னா இந்த பல்ஜ் இன்னும் அதிகமாகி அந்த நரம்பு வந்து அதிகமா அழுத்தும், சயாட்டிக் நரம்பு. அதனால சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாகும். அதனால தண்ணி நல்லா குடிக்கிறப்போ வந்து எப்பவுமே இந்த டிஸ்க்ல வந்து ஹைட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுனால சீக்கிரம் உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, டிஸ்க்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் மெயின்டைன் ஆகணும். அதே போல சீக்கிரம் அந்த ரணம் ஆறணும் அப்படின்னா பெயின் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணணும். என்னோட நிறைய வீடியோஸ்ல வந்து நான் போட்டிருப்பேன். அந்த எக்ஸசைஸ்லாம் வந்து சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கும் சரி, டிஸ்க் ஹெர்னியேஷன், ப்ரொலாப்ஸ் எல்லாத்துக்கும் தான். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து பெயின் ஃப்ரீயா இருக்கணும், வலி அதிகப்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு 10 எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னா அதுல 2 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வலி வந்து அதிகமாகல, அது செய்யறதுனால குறையுதுன்னா அதே ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்றதுனால வந்து உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ்ல வந்து நல்லா ரெக்கவரி கிடைக்கும். அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுனால சீக்கிரமே வந்து வலி குறையும். 5ஆவதா நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா வாக்கிங், நடக்கணும். நடக்கிறது எப்படின்னா
டிஸ்க் பல்ஜ் இருக்கு, ப்ரொலாப்ஸ் இருக்கு, உங்களால நிக்கவே முடியல, நடக்கவே முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப நாளா இருக்காது. அதுக்காண்டி படுத்துட்டே இருக்கவும் கூடாது. ஓரளவாது உங்களுக்கு வந்து 1/2 கிலோமீட்டர் அளவுக்குலாம் நான் நடக்க சொல்லல. உங்களால வந்து ஒரு 10 ஸ்டெப் நடக்க முடியுதா, 10 ஸ்டெப் நடந்துட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் திரும்ப 10 ஸ்டெப் நடந்துட்டு உட்காருங்க. அதை கிராஜுவலா வந்து 1 நிமிஷம் நடக்கிற மாதிரி வாங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி வாங்க. இதை போல செய்யறதுனால உங்களுக்கு ஸ்பைனல் மூவ்மெண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். அப்படி மெயின்டைன் ஆகுறதுனால வந்து உங்களுக்கு ஸ்பைனல்ல வந்து நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இம்ப்ரூவ் ஆகுறதுனால உங்களுக்கு உள்ள இருக்க வலி குறையும், சீக்கிரம் வந்து ஹீலிங் நடக்கும். 6வதா வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தூங்குற பொசிஷனை வந்து கரெக்டா செய்யணும். எங்களோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வலி அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லி வராங்க. அதுக்கு முக்கியமான மிஸ்டேக் என்னன்னா, தூங்குற பொசிஷன் வந்து கரெக்டா இருக்கணும். இதுக்குன்னு சொல்லி நான் சில வீடியோஸ் வந்து பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் ஃபார் சயாட்டிகா, பேக் பெயினுக்குன்னு நான் போட்டிருக்கேன். சைடா படுக்கிறீங்களா, உங்க 2 முட்டிக்கும் நடுவுல ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. சப்போஸ் நேரா படுக்கிறீங்கன்னா கால்களுக்கு நடுவுல வந்து ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. அதாவது முட்டிக்கு அடியில தான் நேரா படுக்கும் போதும் நீங்க பில்லோ வச்சுக்கலாம். இப்படி படுக்கிறதுனால வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து ஸ்பைன்ல விழாது. அதனால வந்து நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது வலி இருக்காது. ஸோ நீங்க தூங்குற பொசிஷனும் வந்து கரெக்டா இருக்கணும். என்னோட வீடியோஸ்ல கூட பார்த்துக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு டிஸ்க் பல்ஜோ, ப்ரொலாப்ஸோ, ப்ரொட்ரூஷனோ வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். எங்களோட சென்டர்ல வர பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எவ்வளவுதான் சிவியரா வந்தாலும் சரி, இல்ல ஆபரேஷன் தான் பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஆபரேஷன் இல்லாம சில அட்வான்ஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் நாங்க வச்சிருக்கோம். அது மூலியமா அவங்களுக்கு பெயினை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிரும். குறைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க அவங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் வந்து சொல்லுவோம். சொல்லி திரும்ப அவங்களுக்கு பெயின் வராத அளவுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீங்களும் ரொம்ப நாளா என்ன ப்ரொசீஜர் பண்ணியும், என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் உங்களுக்கு சயாட்டிகா ப்ராப்ளமோ இல்ல டிஸ்க் பிரச்சனையோ குறையவே இல்லை அப்படின்னா, இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் வேணா இந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இதுல இருந்து உங்களையும் வந்து நல்ல நிவாரணம் கொடுத்து திரும்ப வலி இல்லாம உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். தேங்க்யூ.